வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 1 மினிட் ஷார்ட்ஸில் போடுற டெய்லி 5:30, 5:00 இல்லை 4:30 மார்னிங் ரொட்டீன் வீக்கெண்ட் ஸ்பெஷல் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் காமிக்கிற ரெசிபீஸ் மற்றது எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரியான பர்கர் தான் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக குட்டி சாருக்கு கொடுக்க போகிறேன். ஸ்நாக் வந்து சீஸி கார்ன் தான். தக்காளி சாதமுக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மட்டும்தான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எழுந்ததுலேருந்து வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்ததுனால டைம் போகிறதே தெரியல. கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு பாலையும் வந்து எடுத்து காஃபியை போட்டுட்டேன். இந்த மாதிரி அறக்க பறக்க சமைக்கும் போது வந்து குடும்பமே சேர்ந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். காமெடியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மண்சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டேன். ஒரு வெங்காயத்துக்கு 3 நாட்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது வதங்குற அளவுக்கு உப்பு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூடவே வந்து சோயா சங்க்ஸையும் வேக வச்சுட்டேன். இப்போ பர்கருக்காக ஒரு மயனீஸ் தான். எப்பயும் சொல்கிறது, பன்னீர், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பூண்டு பாலில் அரைச்சி எடுத்துகிட்டேன், மிளகாத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. காஃபி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே சூப்பர் ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார். என் வேலை இதோடு முடிஞ்சிடும். நான் இந்த பன்னு பண்ணுறதுக்கு வந்துடலாம். ஆனால் கூட ஏன் இதை லெஃப்ட்டில் விட்டுட்ட, இங்கே ரைஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அவரும் சிரிச்சிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவார். உங்கள் வீட்டில் இது நடக்குமா இல்லை வந்து கோவப்படுவாரா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் மிக்ஸ் பண்ணி வச்சா அதை நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வந்து விடுவேன். நீங்கள் தாளிப்புக்கு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை தான் வந்து நம்ம பழைய டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிற டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் சோயா சங்க்ஸையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, துருவின கேரட், உப்பு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிற பேட்டியை ரெடி பண்ணிட்டேன். 5:30 காஃபி குடித்தோமா, ஆனால் கூட என்னமோ இந்த கிளைமேட் வந்து திருப்பியும் டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் அந்த பொறுப்பை வந்து ஹஸ்பண்ட்கிட்ட ஒப்படைச்சாச்சு. எண்ணெயில் பொரிக்கிறதோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதோ இல்லாமல் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. எங்கள் குட்டி சார் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கும் ரெடியாக வந்தான். நானே பண்ணணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அமுச்சு விட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மயனீஸ், அப்புறம் இந்த பேட்டி ஒன்று, இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது வேலை. லேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அப்பாடின்னு இருக்கும். நீங்களாம் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். மேலே ஆரிகானோவை அவன் கையாலேயே தூவணும்னு வந்து குட்டி சார் தூவிட்டு போனான். ஒரு பர்கர் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் கிச்சன் உள்ள நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், மேலே சீஸை மட்டும் வச்சு கொஞ்சமாக ஹீட் பண்ணோடனே அது மெல்ட் ஆகிடும். மூடி போட்டு இவனுக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். அடுத்தது வந்து கார்ன் வேக வச்சுட்டு இதில் 4-5 துண்டு பன்னீர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் வந்து பால், துருவின சீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், தேவையான அளவு உப்பு, இதுலேயும் அதே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக வந்து நான் இந்த பம்கின் சீட்ஸை போட்டிருக்கேன். க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. குட்டி சாரும் ஸ்கூலுக்கு போயிட்டான். காலையிலே வந்து பார்சல் போட்டதும் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக அவர் இருக்கும் போதே வந்தாச்சு அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கட் பண்ணியும் வச்சுட்டேன். இது வந்து ஒரு லாண்ட்ரி இதுக்காக மல்டிபர்பஸ் இதுவாக தான் வந்து ஆர்கனைசராக தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த குட்டி சார் ஸ்போர்ட்ஸ் சப்ளைஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரேக்கெட்ஸ்லாம் அங்கங்கே கிடக்கும். டேபிள் டென்னிஸ்து இல்லைனா பேட்மிண்டன், ஸ்கிப்பிங் கயிறு, அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஆர்டர் பண்ணோம். இது வந்து இவர் இருக்கும் போதே வந்ததுனால அவரே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் கூட இது வந்து பிளாஸ்டிக் கொஞ்சம் டெலிகேட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அஸ்யூம் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வச்சு ஈஸியாக பண்ணியும் முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே வந்து 4 வீலும் இருந்தது. அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஓகே. ஆனால் இந்த பைசாக்கு அது ஓகே அப்படின்னு தான் இருந்தது. உங்கள் குட்டீஸ் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்காங்க, இதில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டம்ப்பு எல்லாமே இதில் போட்டு வச்சிடலாம். ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்த அப்படியும் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலு. அதனால் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோவே கண்டினியூ பண்ண போகிறேன். எதையுமே ஒதுக்காமல் போயிட்டேன். அதனால் அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு வீக்கெண்டுக்கு மாவையும் ஊற வச்சுட்டேன். கருப்பு உளுந்து பொடிக்காக 1.5 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடலாம். குட்டிசார் ஸ்கூல்லேருந்து வந்துட்டதுனால கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவான். என்ன ஹெல்ப்புன்னு கேட்டாலும் கேட்கலனாலும் என் கூடவே தான் இருப்பான். இப்போ தான் அவன் தான் வறுத்துட்ருக்கான். நான் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். இந்த வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் ஒன்றா கொட்டி வச்சுட்டேன். இப்போ வேர்க்கடலை வேணும் அப்படின்னும் போது அவசரத்துக்கு எடுக்க முடியல. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதோடு கொஞ்சம் கம்மியாக வந்து பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்குள்ளே அந்த பருப்பு வந்து வறுபட்டாச்சு. இதையும் அதையும் ஒன்றா சேர்க்காமல் இது தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அதை நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும். தேவையான அளவு வரமிளகாய், நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். இது அதே 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு, உப்பு, இங்கே வந்து கல் உப்பு கிடைக்காது, அதனால் தூள் உப்பு தான். நல்லா 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது கொஞ்சம் கிடைக்கிறதுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவோம். அது ஆறத்துக்குள்ளே ஈவினிங் வந்து பயங்கர காற்றடிச்சிதுங்க. சரி செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த கருவேப்பிலையில் இந்த மாதிரி இருந்த காய் எல்லாமே கீழே விழுந்துருந்தது. கட்டி வச்ச கொடி எல்லாமும் பரவாயில்ல, எதுவும் ஆகலை. ஆனால் இந்த சங்குப்பூ வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்தும் பூக்கவே இல்லை. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா வந்து சொல்லுங்கள், ஏதாவது சத்து அந்த மாதிரி குறைஞ்சிருக்கா அப்படின்னு. இலையெல்லாம் மட்டும் பெருக்கிட்டு சில மண்ணெலாம் வந்து அப்படியே மேலே விழும், இந்த கண்ணாடி மேலே அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த பருப்புலாம் ஆறியிருக்கும். அரைச்சி வச்சுட்டு மாவரைச்சோம் அப்படின்னா இனி கவலை இல்லை. பொடி இருந்தால் ஓடிடும். நாளன்னைக்கெலாம் சாட்டர்டே சண்டேக்கெலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி அரைச்சும் வச்சுட்டேன். அங்கங்கே கருவேப்பிலை வந்து ரொம்ப மைய அரையாமல் இருந்தால் என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுங்களா? பொடி இட்லி பண்ணும் போது தனியாக நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட தேவையில்லை, இங்கே கிடைக்காது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே டீட்டெயில்டாக இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிச்சன் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், ஆடி மாதம் வர்றதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க பர்கரை அப்படின்னா வெளியே வாங்கி கொடுக்கவே மாட்டீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் அப்லோட் பண்ணுற மார்னிங் ரொட்டீன் சீரீஸோட லிங்க்கை வந்து நான் இங்கே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.